இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட தகப்பனே, எங்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவன் கொடுத்து அப்பா நாங்கள் எழுந்திருக்கக்கூடிய கிருபையை நீர் தந்தபடியால் நன்றி. இன்றைக்கும் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நாங்கள் படித்து முடிக்கப் போகிறோம். 27 அதிகாரங்கள் எங்களோடு கூட இருந்து 27 அதிகாரங்களையும் தியானிக்க, 27 அதிகாரங்களில் நீர் கற்றுக் கொடுத்தவைகளை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் இந்த 27வது அதிகாரத்தை படிக்கிறோம். எப்படி பொருத்தனை செய்வது, பொருத்தனை செய்வதை எப்படி மதிப்பிடுவது, பொருத்தனைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பொருத்தனையாய் வாழ்வது என்பதை எல்லாம் பற்றி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரை செய்து உட்காருவோம். இன்றைக்கு 27ஆம் அதிகாரத்தை கர்த்தர் கடைசியாக சொல்லி முடிக்கிறார். இந்த 27ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு என்ன பேச போகிறார் என்றால், நாமாக முன் வந்து, நாம் தாமாக முன் வந்து கர்த்தருக்காக ஏதாயிலும் பொருத்தனை செய்து கொண்டால் அது எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய மதிப்பீட்டு என்ன, அதனுடைய மதிப்பீடு என்ன. ஸோ கான்சக்ரேஷன் டுவர்ட்ஸ் காட், தேவனுக்கென்று நம்மை நாமே அர்ப்பணிப்பது, கர்த்தருக்கென அர்ப்பணித்தல். அந்த கான்சக்ரேஷன் அப்படின்ற வார்த்தை என்னவென்றால் கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சிருது. ஆனால் நம்முடைய சாதாரண ஆங்கில பதத்தில் அர்ப்பணிப்பு என்கிற வார்த்தைக்கு சப்மிஷன்னு சொல்லிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வாத்தியார் கையில் சப்மிட் பண்ணோம், கரெக்ட் தானே, அடங்கி போனோம். மனைவி கணவன் கையில் அடங்கி போனோம், இதெல்லாம் நம்ம சொல்கிறது. ஆனால் கர்த்தருக்கென அடங்கி போகிற விஷயத்தை கான்சக்ரேஷன் சொல்கிறார். அதாவது நீ உன்னை நீயே புதுப்பித்து கொள்ள வேண்டும், நீ உன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதாக இருக்கு. நாமளே அர்ப்பணிச்சுக்கிறது ஆண்டவர் கையில். ஆண்டவரே, என்னை நான் உமக்கென அர்ப்பணிக்கிறேன், உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தானாக முன் அர்ப்பணித்து கொள்ளும். இந்த பூமி முழுவதும் கர்த்தருக்கு சொந்தம். இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்கள் அனைவரும் கர்த்தருக்கு சொந்தம். ஆமென். உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கனி பழுக்குது, அது யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு. இந்த பூமி கர்த்தருடையது. இந்த பூமியில் உள்ள மண்ணில் உங்களையும் என்னையும் படைச்சிருக்காரு, நம்ம யாருக்கு சொந்தம்? அந்த மரம் சொல்லுது நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொந்தம்னு, விடுவீங்களா? எதுக்கு? அதுக்கு ஒரு வாய் இருந்து சொல்லிருச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் என்னோடய ஃப்ரெண்டு, அவர் கூட போகிறேன், நான் விடுவீங்களா? அந்த மரத்தை தண்டிக்கக்கூட அதிகாரம் அந்த எஜமானுக்கு இருக்கிறது போல் நீங்களும் நானும் என்ன பதில் யாருக்கு இல்லை எப்படி சொல்ல போகிறோன்னு தெரில. பூமி அவருது, மண் அவருது, அவர் கொடுத்த பிச்சை அவருது, அவர் கொடுத்த உயிர் பிச்சை தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். இன்றைக்கி எடுத்தாருன்னா கூட நம்ம மண்ணோட மண்ணாக போயிடுவோம், யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். எவ்வளோ பெரிய பதவியில் அந்தஸ்தில் இருந்தாலும் அந்த அந்தஸ்து நம்மை கைவிடும். அதற்காக தான் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது, நீ யாராக இருந்தாலும் என்னிடத்தில் உன்னை அர்ப்பணித்துக்கொள். ஆமென். லீடர்ஷிப்பில் ஒரு கோட் சொல்லுவாங்க, பீப்புள் பை இன்டு தேர் லீடர்ஸ். மக்கள் தன் தலைவன் கையில் தன்னை தானே விற்றுருவாங்களாம். ஐயா நீ நல்லா இருந்தால் நல்லா இருப்பேன், உனக்கு தான் போடுவேன், உனக்கு தான் ஓட்டு போடுவேன், உன் கூட தான் இருப்பேன், உனக்காக சாவுன்னா கூட செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது கர்த்தர் என்கிற தலைவனிடம்தான் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஊர்ஜிதப்படுத்துகிறது இந்த வசனம். ஆக என்ற செய்தியினுடைய தலைப்பு கான்சக்ரேஷன் டு த லார்ட், கர்த்தருக்கென அர்ப்பணித்தல். மக்கள் தங்களை கர்த்தருக்கென அர்ப்பணிக்க வேண்டும். சிறு குழந்தையாக இருக்கும் போதே கர்த்தருக்கென்று அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். மக்கள் தங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கான்சக்ரேஷன் என்கிற வார்த்தையை தமிழ் அர்ப்பணிப்பு என்று சொல்லுகிறது, இங்கிலீஷ் நீ உன்னை சுத்தமாக அவருக்கென அர்ப்பணி என்று சொல்லுகிறது. ஹிந்தி வசனம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் லோகோ கோ பிரபு கே லியே பவித்ர கர்னா, இயேசுக்காக தேவனுக்காக மனிதர்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுதல். ஆமென். தன்னை தானே தவமாய்ச்சுக்கிறது, தன்னை வருத்தி கொள்ளுதல், பக்தியாக்குதல். எந்த வார்த்தை நீங்கள் கொடுப்பீங்களோ உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் தரலாம். ஆமென். யாரெல்லாம் தங்களை கர்த்தருக்கென அர்ப்பணிக்கலாம், எந்த வயதிலே அர்ப்பணிக்கலாம்னா, ஸ்டார்டிங் 20 வயசுன்னு நான் நினச்சேன் இந்த வசனத்தை படிக்கும்போது.
20 60 வரை அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் 6 19 வரை கொண்டு போகிறார். அப்புறம் பார்த்தா பிறந்ததிலிருந்து 5 வரைன்னு போகிறார். அப்புறம் பார்த்தா 60 80 வரை போகிறார். அப்போ பிறக்கும் எவனும் எனக்கு சொந்தம், எல்லாரும் எனக்கு சொந்தம். அந்த காலத்து முறைமையின்படி உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆண்டவர் கையில் அட்டனன்ஸ் போடணும். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அட்டனன்ஸ் போடணும். எத்தனாம் நாளில் பண்ணுவாங்க? அதை 8ஆம் நாளில் வந்து விருத்த சேதனம் பண்ணுவாங்க. விருத்த சேதனம் பண்ணும்போது அந்த குழந்தை கத்தும், ஆண் பிள்ளை இருந்தால் கத்தும், ரத்தம் சிந்தப்படும். அந்த குழந்தைக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இரத்த சம்பந்தமான உறவு உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நிலைச்சிருக்கிறோம், இவங்களை அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி அந்த குடும்பத்தோடு ரொம்ப ஒன்றிணைந்து ஒட்டிக்கிறோம். காரணம் என்ன? ரத்த சம்மதம். அங்கே தான் நான் பிறந்தேன், என் ரத்தம் சிந்தப்பட்ட இடம், என் ரத்தத்தோடு பிறந்த இடம், ரத்தத்திலே உருவாகின கதை என்று சொல்லுகிறது போல. ஸோ கர்த்தருக்கு என அர்ப்பணிக்கிறது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பது கட்டாயம். நான் அர்ப்பணிக்க மாட்டேன் என்று ஒரு இஸ்ரவேலனும் சொல்ல முடியாது. அர்ப்பணிக்கிறான். இன்றைக்கூட கூட ஊழியத்துக்கு வந்து ஒரு மனிதர்கள் வரணும்னா தன்னை கர்த்தருக்குன்னு அர்ப்பணிக்கணும். அப்பா நீங்கள் என்னை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லணும். நான் வரேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன், நான் வரேன். அது என்ன சொல்லுவாங்க, அவுட் சோர்ஸ்டு பர்சன் போல் இருக்கிறோம். உலகத்தில் இன்றைக்கி என்ன தெரியுமா, கமிட்மெண்ட்டே கிடையாது. நீ என் கம்பெனியில் வேலை செய்யாத, அவுட் சோர்ஸாக வா, நீயே வந்து வெளியில் நின்று க்ளீன் பண்ணிட்டு போ, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு போ, இல்லை ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டு போ, சர்வீஸ் பண்ணிட்டு போ, உனக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன், அப்படியே வாங்கிட்டு அப்படியே போய்டு, நமக்குள்ள டீலிங் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் அது கிடையாது. வி ஆர் நாட் அவுட் சோர்ஸ்டு பீப்புள், வி ஆர் சில்ட்ரன் பார்ன் இன் டு த ஃபேமிலி. நாம் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள். இப்போ குடும்பத்தில் பிறந்த பிள்ளை அவுட் சோர்ஸ் மாதிரி பண்ண முடியாது. வந்தியா வேலையை பார்த்தியா 10 ரூபா வாங்கிப்போன்னு சொல்ல முடியாது. அது சொத்து கேட்கும். கரெக்டா? அதிகாரமாக எடுத்துக்கும், நம்மளே பிடிச்சி தள்ளுறோம், ஓனரே பிடிச்சி தள்ளிடும். ஆக அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்கிறபடினால் அந்த பிள்ளையை பார்த்து கேட்போம், இந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாம் உனக்கு தரேன், ஆனால் நீ அர்ப்பணிக்கிறாயா இந்த குடும்பத்துக்கு என்று உன்னை? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் ஆசைப்படுகிற பொன்னும் பொருளும் வெள்ளியும் ஆஸ்தி சொத்து சுகம் உயர்வுகள் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டும் என்றால், உண்மையான ஓனர் கையில் வேண்டும் என்றால் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். உலகத்து மக்கள் கையில் மாற்றி மாற்றி கொடுத்துப்பாங்க, அவங்க ஓனரான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஓனர் இன்றைக்கு சொல்லுகிறார், யூ நீட் டு வாவ், யூ நீட் டு கான்செக்ரேட் பிஃபோர் காட். நீ உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் பார்த்தோம்னா இல்லை சில பகுதிகளை பார்க்க போகிறோம். மேக்கிங் அன் வாவ் டுவர்ட்ஸ் காட். தேவன் முன்பதாக வந்து ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக வந்து அர்ப்பணிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக வந்து தன்னை தானே விட்டு கொடுக்க வேண்டும், ஒரு பொறுத்தரை செய்ய வேண்டும். சரியான வார்த்தை இந்த வாவ் என்கிற வார்த்தைக்கு சொல்ல வேண்டும் என்றால் பொறுத்தரை செய்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே பொருத்தனை செய்வது மிகவும் பிடிக்கும். நான் ஆண்டவருக்கு என பொருத்தனை செய்துக்கிறேன். பொருத்தனை ஹிந்தியில் அதற்கு வார்த்தை விரத் என்று சொல்வார்கள். விரத் நம்ம மொழியில் சொல்லணும்னா விரதம் இருக்கிறேன், நான் கடவுளுக்கு என்ன ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், இன்றைக்கு விரதம் இருக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். அந்த மனிதன் தன்னை கர்த்தரிடம் ஒரு விரதம் எடுத்து கொண்டான் என்றால் அவன் மதிப்பிடப்பட போகிறான். God is going to value us. தேவன் நம்மை மதிப்பிட போகிறார். பார்ப்போம். முதலாவதாக தேவன் மனிதர்களுக்கு கொடுக்குற மதிப்பு. சில வசனங்கள் 27ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்டிங்கில் வருது. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி. அப்போ இது நமக்கு தெளிவாக புலன்படுகிறது, இது சொல்கிறது யார்? கர்த்தர். இப்போ வேல்யூ பண்ணுறார். ஜனங்க வந்துட்டாங்களாம், தங்களை பொருத்தனை பண்ணி கொண்டார்கள். விரத் என்று சொல்லுகிற ஹிந்தி வார்த்தை நம்ம தமிழில் சொல்லணும்னா என்ன பண்ணிட்டாங்க? பொருத்தனை பண்ணிட்டாங்க. ஜனங்க எல்லாம் வராங்க, தன்னை கர்த்தருக்கென அர்ப்பணிச்சுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தன்னை கர்த்தருக்கென அர்ப்பணிக்கலைன்னா இஸ்ரேலில் வாழவே முடியாது. நம்மளால் 2 இன்சிடென்ட்ஸ் பார்க்க முடியும். ஒன்று மோசே அவங்க மனைவி சிப்போராவை கூப்பிட்டுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு மீதியான் தேசத்துலேருந்து எகிப்துக்கு போகிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் எதிர்பட்டு அவனை கொலை செய்ய பார்க்கிறார். அவள் ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் சிப்போரா செய்கிறாங்க. ஆண்டவர் விட்டுட்டு போகிறார். அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த புல்லை எழுந்துன்னு சொல்லு, அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரன் வாழ்வான். புரியுதுங்களா? தாவீது ராஜா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். எல்லா ஜனங்களும் கணக்கு அட்டனன்ஸு ஆண்டவருடைய ஆலயத்தில் போடணும். இவர் மிலிட்ரி அனுப்பி சென்சஸ் எடுக்க சொல்லுவார். யோவாப் வேண்டான்னு சொல்லுவாப்புல.
தாவீது ராஜா இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவார் தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? யோவாப் எல்லாத்தையும் இஸ்ரேல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ஆண்டவர் ரொம்ப 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 கோபமாக இருப்பார். 3 கேள்வி கேட்பார் நாத்தான் அனுப்பி. ஒன்று, உன்னுடைய பகைஞ்சர் கையில் உன்னுடைய அடிமைத்தனம் 3 வருஷம் இருக்குதா, இல்லை 3 மாதம் ஓடுறையா, இல்லை 3 நாள் கொள்ளை நோயா அப்படின்னு கேட்குறாரு. 3 வருஷம் அடிமைத்தனம், இல்லை 3 மாதம் உன்னுடைய விரோதிகளுக்கு புறமுதுகிட்டு ஓடுகிறாயா, அல்லது 3 நாள் கொள்ளை நோயான். தாவீது எதுவுமே சொல்ல மாட்டார், நான் ஆண்டவர் காலில் விடுறேன்னுவார். கொள்ளை நோய் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஆண்டவரே அந்த பட்டனை சூஸ் பண்ணுவார். 1000கணக்கான பேர் சாவாங்க. ஏன் லட்சங்கள் கிட்ட போகும். வியாதி, கொள்ளை நோய், என்ன வியாதியோ, நான் கொரோனான்னு வைக்கிறேன். கொரோனா அப்படியே பரவி எருசலேமுக்குள்ளே வரும்போது தெரியுது தாவீது அதில் ஃபீல் பண்ண முடியாது. அந்த வாசனை, அந்த ஸ்மெல்லு, அது ஏதோ ஒரு ஆள் ஃபீல் பண்ண முடியுது. எருசலேமுக்கு வாசலில் போய் நின்ட்டார். ஐயோ ஆண்டவரே, நீ இந்த எருசலேம் நான் தானே தப்பு பண்ணேன், ஏன் ஜனங்க சாகுறீங்க? எருசலேமுக்குள்ளே வந்தால் யார் இருக்கிறா? தாவீதோட மனைவி, பிள்ளைங்க, சொந்தக்காரங்க, அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஓர்னான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய களத்தின் அருகே அந்த தூதனை தாவீது நிறுத்துவார். அந்த இடத்துல தான் எருசலேம் ஆலயத்தை கட்டுவார். ஆண்டவர் தாவீதோட பிரேயருக்கு மன்னிப்பு விடுவார். அதுக்குள்ளே இங்கே பெரிய டீம் அழிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, நீ யாரா என் ஜனத்தை கணக்கெடுக்கிறதுக்கு? என் ஜனங்கள் தங்களை என்னிடம் பொருத்தனை பண்ணி கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழணும்னா நமக்கும் ஆண்டவருக்கும் பொருத்தனை இருந்தால் நல்லா வாழ்வோன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கி என்னை எழுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன். இன்றைக்கி என்னை எழுப்பிவிடுங்க ஆண்டவரே, நான் பெருசாக ஆகிடுறேன். தெரில அதெல்லாம் பழிக்குமான்னு. இது பிரகாரம் இந்த பூமி அவருடையது, நாமும் அவருடையவர்கள். நமக்கும் அவருக்கும் உள்ள பொருத்தனை எங்கே? நமக்கும் அவருக்குள்ள பொருத்தனை வீக்காக இருந்துச்சுன்னா அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, நமக்கு தான் ஆபத்து. எனக்கும் அவருக்கும் உள்ள பொருத்தனை வீக்காக இருந்தால் அவருக்கு ஆபத்து இல்லை. யாருக்கு ஆபத்து? எனக்கு தான். ஆமென். என்னை கட்டி இழுக்கிற ஒரு கயிறாக நான் இன்றைக்கு அந்த பொருத்தனை பார்க்கிறேன். என்னை பாதுகாக்கின்ற ஒரு கயிறாக பார்க்கிறேன். இவன் என்னுடைய ஊழியக்காரன், இவனை நான் பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் இறங்க வேண்டும். இவள் என்னுடைய ஊழியக்காரி, இந்த குடும்பம் என்னை ஆராதிக்கிற குடும்பம், இந்த குடும்பம் இன்னைக்கு காலையில் எனக்கு ஜெபம் பண்ணவே என்று ஒரு வேளை கர்த்தர் நம்ம எழுப்ப வேண்டுமோ அப்படின்ற ஒரு பொருத்தனை நம்ம போயிட்டா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஹல்லேலூயா, ஆமென். நாம் தேவனை தேடி போகிறது மாத்திரமல்ல, பொருத்தனை இருந்தால் அவர் நம்மை தேடி வருகிறார் என்பதை இது குறிக்கிறது. ஆமென். அல்லையா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த சப்ஜெக்டை நான் பேசவே இல்லை. நம்ம அவருக்கு என்ன செய்கிறோன்றது தான் அந்த 27ஆம் அதிகாரத்தில். இஸ்ரவேலுக்கு எவ்வளோ செஞ்சாரா? பத்திரமா காப்பாற்றி கொண்டு சீனாய் மலை அடிவாரத்தில் நிறுத்தி வச்சு இன்றைக்கி சொல்லி கொடுத்துனுங்கிறாரு. இவ்வளோ நேரம் அவர் தான் செய்கிறாரு. இப்போ காலையில் மண்ணை அவர் தான் கொடுக்குறாரு, உயிர் அவர் தான் கொடுக்குறாரு, சாயந்தர காடைகளை அவர் தான் தரப்போகிறார், குடிக்க தண்ணீர் அவர் தான் தரப்போகிறார். இவருடைய கேள்வி, வேர் இஸ் யுவர் வாவ்? உன்னுடைய விரத்தை எங்கே? உன்னுடைய பொருத்தனை எங்கே? அவர்கள் பொருத்தனை பண்ணிக்கிறாங்களா? மனிதர்கள். ஏன் மனிதர்கள்? நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் நாங்கள் மனுஷால் காசு கொடுக்கணுன்றீங்க? பிரதர் சிஸ்டர், அதுவே மிருகமாக இருந்தால் அது தான் உயிரை கொடுக்கும், நம்ம உயிர் தர முடியாதே. அதனால் என்ன கொடுத்துட்டு போகிறோம்? காசு. பாருங்கள், 20 வயது முதல் 60 வயது மிடில் ஏஜில் சூஸ் பண்ணுறாரு. ஆண் பிள்ளை எவ்வளோ கர்த்தருடைய காணிக்கை கொடுக்கணுமா? 50 வெள்ளி ஷேக்கல். கரெக்டா? சரியா? பெண் பிள்ளையாக இருந்தால் 30, 4ஆம் வசனம். அப்படியே கணக்கு வச்சிங்களேன். 30லேருந்து 20லேருந்து 60 வரை இங்கே உட்காந்துனுக்கிற நம்மள சிலர் எவ்வளோ ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்? நான் 50 கொடுக்கணும், என்னுடைய வயதில் உள்ள ஆண்கள்லாம் 50 கொடுக்கணும். நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற மிடில் ஏஜ் பீப்புள் நீங்களாம் எவ்வளோ கொடுக்கணும்? ஆண்டவருக்கு 30 கொடுக்கணும். 20 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க, 5 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க வந்தால் ஆண் பிள்ளைகள் எவ்வளோ தரணும்? 20 தரணும். நம்முடைய டீன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆரோஸ் ஆஃப் த மைட்டி என்ன கொடுப்பாங்க? 20 கொடுப்பாங்க. பெண் பிள்ளைகள் 10 கொடுப்பாங்க. நம்முடைய யங் ஆலிவ்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா 1 மாதம் முதல் 5 வயது உள்ள ஆண் பிள்ளைகள் எவ்வளோ கொடுக்கும்? 5 ஷேக்கல் கொடுக்கும். பெண் பிள்ளைகள்னா கொடுக்கும் 3 ஷேக்கல் கொடுக்கும். நம்ம ஐயாங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, ரிட்டையர்டு பீப்புள். அவங்க 60 வயதுக்கு மேலே வந்த அப்படினால் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க? 15. அம்மாங்கெல்லாம் ப்ரேயருக்கு வராங்களே, செடார்ஸ், அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க? 10 ஷேக்கல் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு காணிக்க அந்த கவர்லேயே அது இருக்கணும். ஆசாரியன் பெற்றுக்கொள்கிறான். பெற்று ஆலயத்தோட அக்கௌண்ட்டில் போட்டுடுறார், ஆலயத்தோட கஜானாவில் போட்டுடுறார். ஆனால் அங்கே சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காணிக்க தர முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னை ஆண்டவருடைய பட்டியலில் சேர்த்து கொள்ளக்கூடாத ஒரு விஷயம். நம்ம மொழியில் சொல்லணும்னா இதை சந்தான்னு வச்சுப்போம். நம்ம மொழியில் சொல்லணும் என்னதுங்க? ஆலயத்தில் சந்தா.
ஆமாம், அவனே வந்து முன் வந்து தருகிறான். இப்போ அவன் பேர் எங்கே இருக்கும்? ஆனால் அங்கே தரித்திரர்கள் இருக்கிறார்கள், அவங்களாம் என்ன பண்ண முடியல, தர முடியல, பேர் எழுத முடியல. அப்போ ஆசாரியன் கையில் வரும்போது ஆசாரியன் கணக்கிடுறார், சே ரொம்ப ஏழை ஆனால் நல்ல பிள்ளை, ஒரு வெள்ளி காசு மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இல்லையா நான் உனக்காக கட்டுறேன், உன் பேரை ஆனால் எழுதிக்கோ. ஆமென். நம்ம ஆண்டவர் இதோடு நிறுத்தியிருந்தார்னா நம்மளாம் அவுட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மதிப்பீடு. இது நம்மளால் இன்றைக்கி தர முடியுமான்னு தெரில. உன்னால் என்ன முடியுமோ தா. அப்பா என்னால் ஒரு டம்ளர் தண்ணி தான்ப்பா தர முடியும், எழுதிக்கோ பேரை. ஹல்லேலூயா. பலவீனன் என்று அவர் தள்ளுகிறதே இல்லை, ஏழை என்று அவர் கைவிடுகிறதே இல்லை. அவன் தரித்திரனாக இருந்தால் ஆசாரியன் அவனை மதிக்க கடவுள். ஃப்ரீயாக ஆண்டவர் ஆசாரியர்களே சொல்லிட்டார், ஆசாரியா நீ முடிவு பண்ணு. ஆசாரியன் சொல்லியிருப்பார், நீ ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை டெய்லி 10 நாள் வா, நான் உனக்கு பேர் எழுதுறேன்னு சொல்லுவார் என்னன்னு தெரியல. இல்லை வெளியிலேருந்து இப்போ என்ன சொன்னாரோ அவன் பொருத்தனை பண்ணி கொண்டது அவனை பெயர் எழுதப்படுகிறது. ஸோ ஹீ ஹஸ் பீன் வேல்யூடு. அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான், கர்த்தருக்கென அர்ப்பணித்தான். முதலாவதாக தே கான்சிக்ரேட்டட், தங்களை கர்த்தருக்கென அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணித்து பிறகு பொருத்தனை பண்ண வராங்க. அவங்களுக்கு ஒரு வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. இவர் இதை செய்வார், இவர்கள் இதை செய்வார்கள், அதெல்லாம் பண்ணி விட்டுட்ட பிறகு வேல்யூ ஃபிக்ஸ் ஆகிட்ட பிறகு சில ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்க கையில் பணம் இல்லை. ஸோ ரீஇவாலுவேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். இவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இவாலுவேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். Who will fix this? The priest will fix this. அந்த ஆசாரியர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் ஒரு மனிதனை மறந்து விடப்பட போகக்கூடாது. என் ஆலயத்தில் எல்லாருடைய பெயரும் இருக்க வேண்டும். இன்றைக்கு காலை ஆராதனையில் அனைத்து மக்களும் கலந்து கொள்கிறதையும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சில விஷயத்தை நினச்சி பார்ப்பேன், நம்ம கையில் ஆண்டவர் ஒரு காசு கொடுப்பார். இந்த காசை எடுத்ததுமே தூக்கி வட்டிக்காரங்க கையில் கொடுப்போம், ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு வைங்களேன். அப்போ அந்த காசை யார் ஆசீர்வதிக்கணும்? அவன் தான் ஆசீர்வதிக்கணும். அவன் தானே சாப்பிட்றான். எந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ இந்த ஆள் அடுத்த நல்லா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் கடவுளே, அடுத்த மாதமாக எனக்கு வட்டி கொடுக்கணும் தான் அவன் ப்ரேயர் பண்ணுவான். ஆண்டவரும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு கொடுப்பீங்க. கடவுளை இவன் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா கொடுக்கணும். இல்லை, நான் சிலரை பார்த்துருக்கேன், யாரெல்லாம் இதை கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா பேசுவாங்க. என்ன பண்ண போகிற காசுக்கு, பார்த்துக்கலாம் விட, கவலைப்படாத அப்படின்வாங்க. இவர் ஏன்டா அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாருன்னா எதுக்கு சொல்கிறாரு? காசு பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன், கவலையே படாத, அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். என்னப்பா கவலைப்படாத, நல்ல தம்பி. காசு கொடுத்தா என்ன பண்ணுவான்? ஏன் மகனே அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? அவன் ஆசீர்வாதத்தை இப்போ நான் சொன்னேன், நீ உன்னை எனக்கென அர்ப்பணிக்க வேணும். பலத்தை எடுத்துப்போம். தூங்கி எழுந்ததும் நேராக போய்டுறோம், யாருக்கோ ஒருத்தருக்கு செய்கிறோம், யாரோ ஒரு மனிதனுக்கு செய்கிறோம், அவங்களுக்காகவே அடிமையாக்கி கொள்கிறோம். யார் ஆசீர்வதிப்பாங்க? அவங்க தான் ஆசீர்வதிப்பாங்க. வாங்கிட்டு வந்தீங்களே தான் நீங்கள் கப்பா ஆசீர்வாதம். உன் கூட வாழறதுக்கு அங்கே வாழ்ந்துருக்கலாம், உன் கூட இருந்ததுக்கு அங்கே இருந்திருக்கலாம், பேசாமல் நான் செத்து தொலைஞ்சிருக்கலாம். நீ செய்கிறதுலாம் ஒரு சோறா, நீலாம் ஒரு ஆளா, நீலாம் ஒரு ஜென்மமானு கேட்டாங்களே. வாங்கிக்குங்க, பெற்று அனுபவியுங்கள். To whom are we consecrating us today? Amen. நம்ம பலத்தில் ஒரு பலம் ஆண்டவருக்காகப்பா இதை உனக்காக செய்தேன் என்று சொல்லும் பொழுது அவர் தானே நம்மை மதிப்பிடுகிறார். யாருக்கு மதிப்பிட தெரியும்? தராசே இல்லாத கடையில் நீங்கள் எதிர்த்து போய் கத்திரிக்காவை கொடுத்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு சொல்வார் 1 கிலோ தான் இருக்குது, நாங்கள் பார்த்தா நீங்கள் 10 கிலோ வச்சுருப்பீங்க. மதிப்பிட தெரிந்த தேவன் உங்கள் தேவன், என் தேவன் சரியான மதிப்பிடுகிறார். ஐயா உங்கள் மதிப்பில் கூட நான் நிற்கவே இல்லையா, நான் வேஸ்டியாண்டாலும் நான் உன்னை மதிப்பிடுகிறேன், வா என் ஆலயத்துக்கு என்று மதிப்பை கொடுத்து நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக. You will be revalued. The priest will fix it. Now comes the question, who is the priest? என்ன கட்டி எருசலேம் ஆலயத்துக்கு கூட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஆசாரியன் சொல்லுவார், தம்பி நீ எந்த ஊருன்னு ஹீப்ரூவில் கேட்பார். நமக்கு தான் ஹீப்ரூ தெரியாத, ஹீப்ரூ இதனை இப்போ கற்றுனுக்குறோம், நமக்கு தெரியாது. அப்படியே ஓரம் கட்டுவார். இவனுக்கு எபிரேனே கிடையாது அப்படின்ட்டுவார். கட்டிடுவாரா? கட்டிடுவார்ல இந்த ஆசாரியன். அப்புறம் சொல்லுவாங்க, நான் அந்த வாசல்லே உட்காந்துருப்பேன், சொல்லுவாங்க இவர் ஆரோனுங்க, இவர் பிரதான ஆசாரியன், இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் மகா பிரதான ஆசாரியன். நீங்கள் அவர் ஆஃபீஸுக்கு போய் அவரை மீட் பண்ணிங்கன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார்? மதிப்பிடுவார். மகா பிரதான ஆசாரியனோட ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்குங்க. அப்படின்னும் போது ஐயோ இங்கே இருக்கிற ஏரோப்ளைனில் ஏறத்துக்கே என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி வானத்துக்கு போவேன்? நீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ணை மூடி ப்ரே பண்ணிங்கன்னா அந்த மகா பிரதான ஆசாரியன் உங்ககிட்ட வருவார்னார்னா என்ன நல்ல செய்தி. அப்புறம் அவர் வருகிறார், மதிப்பிடுகிறார்.
ஒன்றுமே இல்லை. தராசே அசையலை. தராசில் கொண்டு போய் காற்றை எடை போடுற கதை என்னதுங்க? ஒரு டிராப் தண்ணியை எடை போடுறாங்க, போடவே இல்லை. இருந்தாலும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள் போகிறார், இவனையும் நான் மதிப்பிடுகிறேன் என்று. அல்லேலூயா. when things becomes worse, we are in the hands of God. பிரச்சனை பெரிய போராட்டமாகும்போது உங்களை கர்த்தருக்கென அர்ப்பணித்து கொண்டீர்கள் என்றால் you will be in the hands of God. Now the high priest will come and fix it. We have a high priest, it is Jesus. மகா பரிசுத்த ஆசாரியனாகிய இயேசு வந்து நம்மை மதிப்பிடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்போ அந்த பொருத்தனையில் நிற்க போகிறீங்க? பொருத்தனை பண்ணிக்கங்க, போதும். நம்ம போராடி வாழ்ந்தது போதும். எந்த அளவுக்கு போராடுறோம்னா மூச்சு விட முடியல. நம்ம சில பேருக்கு மூச்சே விட முடியலங்க அப்படின்றோம். என்ன மூச்சு வாங்குது, போராடுறோம் இல்லை? அந்த சின்ன சொத்தை காப்பாற்ற போராடுறோம், தோத்து தான் திரும்புகிறோம். இன்றைக்கு உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்துக்கொள் என் மகனே, உன்னுடைய மதிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 60 வயசு ஆயிடுச்சியா, என்னை யாருமே மதிக்கலன்னு சொல்கிறீங்களா? 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு மதிப்பை கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உன்னால் முடியவில்லை என்றாலும் உனக்கு மதிப்புண்டு. இப்போ 9th verseலேருந்து 2nd part வருகிறோம். ஹவு அபவுட் அனிமல்ஸ். மனுஷனெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நரபலி பிடிக்காது. மனிதர்களை யாரையும் ஆண்டவர் கொலை செய்ய மாட்டார். மனிதர்களை கொலை செய்கிறவர்களையும் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார். அந்த கணக்கெலாம் ரொம்ப மோசமான கணக்காக இருக்கும். அது நாம் அந்த பண்ணவன் மட்டும் பாதிக்கப்பட மாட்டான், அவர் 7ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார். தலைமுறை தோறும் விசாரிப்பார். ஏன் தலைமுறை தோறும் விசாரிப்பார்? அந்த டிஎன்ஏ அவங்க கையில் இருக்குது. ஆமென். விசாரிப்பார். உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது, அது சபிக்கப்பட்ட ரிங்குன்னு வச்சுருவோம் எக்ஸாம்பிளுக்கு, ரைட்டா? அந்த ரிங்கை ஒரு அப்பா செத்து போகும்போது தான் பையன் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ சாபம் யார் கையில் போய் சேரும்? அந்த பையன் செத்து போகும்போது அவங்க பையன் பையில கொடுத்துட்டான், யாருக்குள்ள போய் சேரும்? அப்போ அவங்க அந்த ரிங்கை தூக்கி போட்டுருணும், அப்போ தானே பழைப்பாங்க. அந்த ரிங்கு தாங்க நம்ம டிஎன்ஏ, நீங்கள் தாங்க அந்த ரிங்கு, அந்த ரிங்கு தாங்க நீங்கள். எப்படிங்க தப்பிப்பீங்க? அல்லேலூயா. நம்ம டிஎன்ஏலே இருக்குது, நம்ம ரத்தத்தில் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அது என்ன பேர்? டிஎன்ஏ. அந்த கோடே, ஒரிஜினல் பிரிண்டே, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டே பாதிக்கப்பட்டிருக்கு. ஜெராக்ஸ் எடுத்தால் எத்தனை ஜெராக்ஸ் பண்ணாலும் அத்தனை பிரச்சனை தான். மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஒரிஜினலாக மாற்றணும், மாற்ற முடியாதனால இயேசு வந்து தன் ரத்தத்தை சிந்தி இங்கே வந்து நம்ம ஜெராக்ஸுங்கெல்லாம் எடுத்து அங்கங்கே அழிச்சுங்கிறார். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. Now redemption starts here. ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடத்தக்க மிருக ஜீவனானால் அது கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற அப்படி கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாக இருப்பதாக. ஸோ இட் பிலாங்ஸ் டு காட். அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருக்க கடவன். ஆமாம். அப்பொழுது யாரோ ஒருத்தர் மாற்றி தர வரார், இல்லை இந்த மிருகம் வேண்டாம், அது தூரத்தில் இருக்குது, கொண்டு வர முடியல, அதுக்கு பதில் இது தரேன்னா அதுவும் பரிசுத்தமாகும். ஆண்டவர் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறார். ஆனால் மனுஷனுக்கு எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் தரல. ஆண்டவரே தலைச்சம்புள்ள சர்ச்சைக்கு வர மாட்டேன்றான், அதனால் அவனை விட்டுரு ஆண்டவரே. மனிதர்கள் எல்லாரும் வந்தாக வேண்டும். அப்போ தான் அவன் தூஷிச்சானா, ஆண்டவரை தூஷிச்சானா, மனிதர்களை தூஷிச்சானா, பெற்றோரை தூஷிச்சானா அவனுக்கு ஆபத்து. சரி, பலியிடத்தகாத சுத்தமில்லாத மிருகமானால் அது ஆசாரனுக்கு முன்பாக நிறுத்த கடவன். அதனால் ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார். அதற்கு பதிலாக வேற மிருகங்கள் கொடுக்கப்படும். அதை மீட்டு கொள்ள மனதாக இருந்தான், ஆனால் உன் மதிப்பின்படியே 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். சரி, இப்போ பலியிடப்படாத சுத்தமில்லாத மிருகத்தை சுத்தமான மிருகங்கள் ரீப்ளேஸ் பண்ணப்படணும். ஆமென். கழுதை, ஃபார் எக்ஸாம்பிள், கழுதை பலி செலுத்தக்கூடாது, குதிரை பலி செலுத்தக்கூடாது. ஆனால் குதிரை நம்ம வீட்டில் பிறந்துருச்சு, குதிரையை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவோம். குதிரைக்கு பதில் ஃபஸ்ட்டு பிறந்த ஆட்டுக்கடா காணிக்க கொடுத்துரும். அதனால் செகண்ட் பிறந்ததையும் தூக்கிட்டு போவோம். ஏன்? இந்த குதிரையை நான் மீட்டுக்கிறேன், இந்த 2வது ஆடை கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன், முடிஞ்சு. ஆமென். இப்படி தான் அனிமல்ஸ் வில் பி ரிடீம்டு. அன்க்ளீன் அனிமல்ஸ் வில் பி ரிடீம்டு. அன்க்ளீன் அனிமல்ஸ்னால் அது வந்து அசுத்தமானது, அது இல்லாதது அப்படின்னு இல்லை. அதை சாப்பிடக்கூடாது. சில மிருகங்களை தொடக்கூடாது. அவங்களாம் அதெல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ். அது சாப்பிட்ற உணவு நம்ம மேலே பட்டால் நம்ம தீட்டு போட்டுருவோம், அதை சாப்பிடும். நம்ம அதை தொடவும் கூடாது, அதை சாப்பிடவும் கூடாது. தே ஆர் அன்க்ளீன் அனிமல்ஸ், தே ஹேவ் டு ரிடீம். ஆனால் அந்த அனிமல்ஸ் இருந்துச்சு, அந்த பகுதிகளில் இருந்துச்சு. அவைகளாம் தேவர் த ஸ்கேவெஞ்சர்ஸ். உதாரணத்துக்கு கழுகு எடுத்துப்போம். கழுகு சாப்பிடக்கூடாது, பருந்து சாப்பிடக்கூடாது. ஆனால் அதுங்க இருக்கக்கூடாது. நாட்டில் இருக்கும். செத்து போன ஒரு பணம், எங்கேயோ ஒரு செத்து போன ஒரு மிருகம் இருக்குன்னா 1 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிட்டு போயிடும். சாப்பிட்டு எலும்புகளுமெல்லாம் எடுத்து போட்டு போயிடும். நம்மளால் அது செய்ய முடியாது, அந்த வேலையை அது செய்கிறது.
they clear the dead and decayed. சத்து போய் துர்நாற்றம் அடிக்கிற இடத்துல இருந்து கூட அதை கிளியர் பண்ணுது. அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய டேஸ்ட்டு, அதை அவர் அப்படி படைச்சிருக்காரு. ஓகே, அவைகளும் மீட்டு கொள்ளப்பட. ஒருவேளை நீங்கள் எதாகிலும் மீட்டு கொள்ளணும்னு நினச்சிட்டீங்க, ஏதோ ஒன்று மீட்டுக்கொள்ள நினச்சிங்கன்னா, ஆண்டவரோடதை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 20% போட்டு கொடுக்கணும். எவ்வளோ தரணுங்க? 1000 ரூபாய் பொருள், இது ஆண்டவருக்கு தான் சொந்தம்னு பொருத்தனை பண்ணிட்டீங்க, ஆனால் எடுத்துன்னு போயிட்டீங்க. அப்போனா ஆண்டவர் கையில் காசாக எவ்வளோ தரணுமா? 1200 ரூபா தரணும். 1/5னா அந்த பொருளை 5 பாகமாக போட்டு அதில் 1 கொடுக்கணும். அப்போனா நம்ம 100 தானே போடுறோம், 100 தானே நம்முடைய கணக்கு. 20% ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த மாதம் உன் தசம் பாகத்தை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, ப்ளீஸ். எக்ஸாம்பிள், இதை நான் வாடகை கட்ட எடுத்துக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னா, ஓகேப்பா எடுத்துக்க, அடுத்த மாதம் திருப்பி கொடு. எவ்வளோ திருப்பி கொடு? 1200. ஐயோ, அந்த டீமோட இது மோசமாக போதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது போல் இருக்குது இல்லை? அப்படி சொல்லியிருக்கார். இஸ்ரவேலர்கள் அந்த ரிஸ்கில் எடுக்க மாட்டாங்க. ஆமேன். கவனிங்க, என் ஆண்டவர் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். ஆமேன். நான் நல்லா இருந்தால் ஆண்டவருடைய ஆலயம் நல்லா இருக்கும். இப்போ என்னைக்கு ஆலயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அந்த ஆலயம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நன்றாக இருக்கும். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பொருத்தனைகள், redemption of unclean animals, redemption of houses, வீடுகளை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்றாலும் அதை மதிக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. காணியாட்சிகள், லேண்ட் என்று சொல்லுகிறார்கள், அதை நீ மதிக்கலாம். ஆமேன். யூபிலி வருஷத்தில் அதை பரிசுத்தம் என்று அதை நீ நேர்ந்து கொண்டால் அது பரிசுத்தமாக்கப்படுவதாக. வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மதிப்பிட வேண்டும். அந்த லேண்டை எடுத்துக்கிட்டா திரும்பி 5இல் 1 பங்கை திருப்பி தர வேண்டும். இதெல்லாம் என்ன தெரியுதுங்களா? இது ஆண்டவரே, இந்த லேண்டு மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அதான் உன் கோயில் அப்படின்ட்டோன்னு வச்சுப்போமே. ஆனால் வந்த பிறகு நம்ம மாறிட்டோம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி எடுத்துக்கோ, அந்த லேண்ட் உனக்கு தேவைப்படுது, எடுத்துக்கோ. ஆனால் அந்த வேல்யூக்கு எவ்வளோ சேர்த்து கொடு? 20%. ஏன்னா ஜனங்க யூப்ளி வருஷத்துக்காக காத்து கொண்டிருப்பார்கள். யூப்ளி வருஷம் என்பது ஃப்ரீ ரிலீஸ் ரிடம்ஷன், விடுதலையின் ஆண்டா. யூப்ளி வருஷம்தான் தெரியும்ல உங்களுக்கு. மனுஷனுக்கு ஓய்வின் நாள் 7ஆம் நாள், லேண்டுக்கு ஓய்வின் வருஷம் 7ஆம் வருஷம். அந்த மாதிரி 7வது வருஷம், 14ஆம் வருஷம், 21ஆம் வருஷம், 28ஆம் வருஷம், பிறகு 35ஆம் வருஷம், பிறகு 42ஆம் வருஷம், 49வது வருஷம், 7வது ஓய்வின் வருஷம் வரும்ல. ஏன்னா இஸ்ரவேலர்கள் கால் வச்சதை முதல் நாளாக எடுப்பாங்க. அப்போ முதல் டைம் 49வது வருஷம் வரும், முதல் ஓய்வு நாள். அது முடிஞ்ச பிறகு 50வது வருஷமும் கொண்டாடு. அது பேர் தான் ஜூப்ளி. இப்போ புரியுதா ஜூப்ளினான்னு? ஜூப்ளி என்பது விடுதலை ஆண்டு. யாருக்குமே கடன் இருக்காது. எல்லாரோட பேங்க் புக் எடுத்து பார்த்தாலுமே அவங்கவுங்க காசில் அவங்க அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுந்துட்டுருக்கும். நீங்கள்லாம் உங்கள் லேண்டெல்லாம் நீங்கள் அடகு வச்சுருந்தீங்கன்னா உங்களை பேங்க்கில் கூப்பிடுவாங்க, எங்கெல்லாம் அடகு வச்சு கூப்பிட்டு உங்கள் பொருளை திருப்பி கொடுத்துருவாங்க, எடுத்துக்கோ அப்படின்ட்டு. காசே கட்ட வேண்டியதில்லை. பிடிக்குதா இப்போ அந்த வருஷம்? ஆமாம் நான் வந்துடுறேன். ஆனால் எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை தான் வரும்? 50 வருஷம். அடிமைகள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, யாரும் அடிமைகள் கிடையாது. சூப்பராக இருக்குல்ல? அப்போ ஜனங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் கையில், ஆண்டவரே இந்த யூபிலி வருஷம் வரைக்கும் எனக்கு உயிர் கூட ஆண்டவரே, என்னை நீ காப்பாற்றி கொடுத்துட்டேன்னா இந்த லேண்டு வர வச்சு 1 ஏக்கர் லேண்டு வருது, அதில் 10 சென்ட்டு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 10 சென்ட்டோ எடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல எடுத்துக்கோ, ஆனால் எவ்வளோ கொடு? 1/5 என்று சொல்லுகிறார். ஆமேன். சரி, இதெல்லாம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. சரி, இப்பொழுது மனிதர்களை பற்றி பார்த்தோம். தசம பாகத்தை பற்றி இந்த இடத்துல பேசி முடிக்கிறார். 10ல் 1 தசம பாகம் வேண்டும். ஆமேன். டயத் பிலாங்ஸ் டு காட். நம்ம வந்து தசம பாகம்னா பணம் தான் நினைக்கிறோம். பணம் மட்டும் தான் இன்றைக்கி பேசுது. அப்படி இல்லவே இல்லைங்க. பணத்தை பற்றி பேச்சே இல்லை. நம் வீட்டில் வருகிற விளைச்சல். ஆமேன். அன்னைக்கு வீட்டில் என்ன தான் வருமானம்? பணம் மட்டும். அதனால தான் அவங்களோட எக்கானமி விழல. நம்மளோட எக்கானமி பணம் மட்டும் தான் ஆயிடுச்சு, கேஷ் மட்டும் தான். அது ஒரு பேப்பரை எடுத்து வச்சுட்டு சொல்கிறோம். அந்த பேப்பர் மதிப்பு குறைஞ்சா நம்ம கதை என்னான்னு நமக்கு தெரியல. எல்லாமே பேப்பர் ஆக்கிட போகிறோம். ஆடு விற்று காசு ஆக்கிடுறோம், லேண்டை விற்று பணம் ஆக்கிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. லேண்டும் வச்சுருப்பாங்க, மிருக ஜீவன்களும் வச்சுருப்பாங்க, கோல்டும் வச்சுருப்பாங்க, சில்வரும் வச்சுருப்பாங்க, அரிசி பருப்பு நெல் தானியம். ஒரு வீட்லேயும் ஸ்டோர் ஹவுஸ் இருக்கும். நமக்கு ஒரு ஊரில் ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் தான் ஸ்டோர் இருக்கும், அங்கே தான் நீங்கள் போய் வாங்குவீங்க. இது அப்படி இருந்தது. ஒவ்வொரு விளைச்சலும் தசம பாகம் கொடுத்தார்கள்.
God redeemed them. தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். என்னிடத்தில் நீ வந்தாய், நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். என்னிடத்தில் உன் பணம் வந்தால் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. என்னிடத்தில் உன் பிள்ளைகள் வந்தால் அவைகள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். நீ என்னோடு உன்னை பொருத்தனை பண்ணி கொண்டால் நீ பரிசுத்தமாக்குகிறாய். இதுதான் கான்செப்ட். யூ ஆர் ரிடீம்டு. உன்னை நான் விடுதலையாக்குகிறேன். இன்னைக்கு எனக்கு இவ்வளோ தூரம் படித்த பிறகு ஒன்று தோணுச்சு, ஆண்டவரே நானே உமக்கு தான். ஆமென். இனி நான் தலைவலி பற்றி, வயிற்று வலி பற்றி, எனக்கு இந்த பண கஷ்டம் மன கஷ்டம் பற்றி நான் கவலைப்படப்பதில்லை. நானே உமக்கு தான், என்னை பொறுத்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அவர் என்னை ஆளுகிறார். விட்டு கொடுக்கலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது? ஆண்டவரே, உலகத்தில் எந்த மனுஷங்களையும் நான் என்னை வித்துறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்ன மனிதர்களை தான் ட்ரேட் பண்ணுறாங்க. மனிதர்களை வசியம் பண்ணுறாங்க. மனிதர்களை த்ரெட்டன் பண்ணி பிடிக்கிறாங்க. மனிதர்களை பலாத்காரம் பண்ணி அடக்குகிறார்கள். மனிதர்களை ஆளுகிறார்கள். நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு கருப்பு போர், ஒரு டார்க் வார் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களை ஆள பார்க்கிறார்கள். அதற்காக ஏதாயிலும் செய்கிறார்கள். ஏன் அவர்கள் நம்மை ஆள வேண்டும்? என் கர்த்தர் என்னை ஆளட்டும். என் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என் ராஜாவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்களே ஆண்டவர்களை விட்டு கொடுத்தீங்களா, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். we are made holy, we have been consecrated. கம், வாங்க நம்ம ஆண்டவர்களை நம்ம பொருத்தனை பண்ணுவோம். let's take this vow. என்னை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஷீ ரபா தலா கதரபா. நம்ம கர்த்தர்களை நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரிடம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வாராக. அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குவே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட லேவியராகமம் 27வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைபெற்றீரே ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம் சுவாமி. உமக்கென எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த நேரத்தில் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 27வது அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 30. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்களின் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்.
30 தேசத்தின் நிலத்தில் வித்திலும் விருட்சகங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கே பரிசுத்தமானது. இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவர் நம்மையே அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் சமூகத்துல நம்மையே நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்குரியது எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு. அது தசம பாகங்களாய் இருக்கலாம், இல்ல நிலத்தில் விளைகிற எப்படிப்பட்ட தானியங்களாய் இருக்கலாம், மிருக ஜீவன்களாய் இருக்கலாம். அதெல்லாம் காட்டிலும் கர்த்தர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்மை அவர் இன்றைக்கு அவருக்கென பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நம்ம எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எத்தனையோ அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கலாம், ஆனாலும் கூட நம்ம அந்த அழைப்பை நம்ம அல்ல தட்டி விட்டு நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்காம நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம போய் கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் அவருக்கென்று ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணிக்கொண்டு கர்த்தருக்காக பயபக்தியோடு நாம் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் என்னோடு கூட இடைபெற்றார். இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம வந்திருக்கிற நாமும் சரி, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் சரி, இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்துல ஒரு விசேஷித்த பொருத்தனையை நாம் செய்யலாமா? இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவருக்கென்று நம்ம விசேஷித்த பொருத்தனைகள் இல்ல காணிக்கைகள் தசம பாகங்கள் ஏதாவது நம்ம செலுத்தினா கூட இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இனி என்னுடைய நேரத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இல்ல இந்த 40 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது, நான் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல நான் ஜெபிக்கிறவர்களா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். இல்ல ஒரு நாளைக்கு நான் இத்தனை அதிகாரம் படிக்கிறேன், இல்ல நான் இன்னும் ஆவியில பலப்பட போறேன், இல்ல நான் இந்த ஊழியத்தை செய்ய போறேன்னு தெய்வனுடைய சமூகத்துல நம்ம தீர்மானம் பண்ணலாமா? ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனைகளை நம்ம செய்யாமல் இருந்தா இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட அந்த பொருத்தனை எதிர்பார்க்கிறாரு. இல்ல ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாரு, ஆனா தேவனுக்கென்று நமக்கு நாம் கொடுக்க வேண்டிய 10ல் 1 பங்காகிய தசம பாகத்தை நம்ம கொடுக்காம இருக்கலாம். இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணிக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துல இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை போட்டு கொண்டு இருப்பாரு. ஒருவேளை நீங்க தசம பாகம் கொடுக்கிறதா இருந்தா ஆண்டவருடைய கட்டுமான பணிக்கென்று கொடுக்கலாம், இல்ல 10ல் 1 பங்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று, இல்ல சிறுவர் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் உங்களுக்கு என்ன இந்த நேரத்துல ஊக்குவிக்கிறாரோ இப்போ அதை சொல்லி நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஒரு பொருத்தனையை நம்ம செய்ய போகிறோம். கர்த்தர் தாமே அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அந்த பொருத்தனையில் நாம் நிலைப்படும்படிக்கு இன்றைக்கு அவர் கிரியை செய்ய போகிறார். இந்த வேளையில நம்ம அப்படியே நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எந்த காரியத்தை நமக்கு உணர்த்துகிறாரோ அதை நம்ம தேவ சமூகத்துல நம்ம அறிக்கை செய்து இன்றைக்கு ஒரு விசேஷித்த பொருத்தனை செய்து நாம் அவருக்குரியவர்களாய் நாம் மாறப்போகிறோம். மீண்டுமாக அவருடைய அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமா?
கரபரியாந்தர பாக்கரபா ஓரியாந்தர பலா ஷபர பல பரி பல பாக்கரபா ஓரி பாலா சந்தர பாக்கரபரியாந்தர பாக்கரபா ஓரி பாலா ஷபரி பல பாக்கரபரியாந்தர பாக்கரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஒரு விசேஷமான அப்பா ஒரு பொருத்தனைகளை நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்துல நாங்கள் தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் அதில் நிலைத்திருக்க, நாங்கள் அதில் உறுதியாய் செயல்பட உதவி செய்யுங்க. ஒருவேளை இத்தனை நாட்கள் இது போல நாங்கள் பொருத்தனை செய்து நாங்கள் செய்யாமல் இருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னிங்க. நாங்க எத்தனையோ தடவை ஆண்டவரே ஒருவேளை நாங்க தீர்மானித்திருப்போம், தேவனுடைய ஆலயத்திற்கு நாங்க தொடர்ந்து வரணும், இந்த ஊழியத்தை நாங்க செய்வோம், நாங்க பொருத்தனை பண்ணி நாங்க அதுல தவறி இருந்தோம்னா எங்களை மன்னிங்கப்பா. ஒருவேளை நாங்க மாதம் தோறும் இல்ல விசேஷித்த காணிக்கைகளை கர்த்தருக்கென்று ஏறெடுப்போம் என்று சொல்லி நாங்க பின்வாங்கி இருந்தோம் என்றால் எங்களை மன்னிங்கப்பா. இந்த நாள்ல கூட கர்த்தாவை மீண்டுமாக அப்பா இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற தீர்மானம் அப்பா நாங்க கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருந்த ஆண்டவரே அப்பா மீண்டுமாக உம்முடைய உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் தயவாய் ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க நடத்தி கொண்டு போங்கப்பா. அப்பா நீங்க எங்களை நடத்துங்கப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில கூட ஒரு விசையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே மீண்டுமாக எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களை நிலைநிறுத்துங்க அப்பா. எந்த ஊழியத்திற்காக எங்களை அழைத்தீரோ அப்பா நாங்கள் அதில் நிலைத்திருக்க, அப்பா எதற்காக எங்களை முன்குறித்தீரோ அப்பா நாங்கள் அதில் தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதற்கு தடையாக வருகிற எல்லா சத்ருவின் அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் உடைத்தெறிகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற அப்பா நீர் தீர்மானித்த ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அந்த அழைப்புல நாங்கள் உறுதியோடு இருக்க, உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாங்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து அப்பா நாங்கள் பொறுமையோடு ஓட உதவி செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் கைகளை விரித்து கொள்ளலாம். இவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏ அடோனாய் பனவ் எலக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் எலக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. தலைமையில கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்ட்ல நீதி என்னும் மார்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்புல சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக்கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தார்கள் அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் ரத்த கொட்டைக்குள்ள நானும் என் குடும்பத்தார் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்கும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Amen. Hallelujah. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. சமாதானத்தோடு போய்